பிரகாஷ், முதல் சுற்று விரிவாக பேசணும். இப்போ ரொம்ப ஷார்ப்பாக பேசுவோம், ஏன்னா நேரமின்மைன்றதுனால ஷார்ப்பாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி வழக்கில் இந்த பின்னணியில் இருக்கிற அரசியலை நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல என்ன அதாவது சார், இப்போ இவங்க என்ன டைவர்ட் பண்றாங்கன்னா, இது இவங்க அஜெண்டா. காலையிலேருந்து ஐடி விங்கும் அதான் பண்ணுது. என்னன்னா, பொள்ளாச்சி வழக்கில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்துருச்சு. இந்த பொள்ளாச்சி வழக்கு தான் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலோட முடிவையே தீர்மானிச்சுது. இந்த பொள்ளாச்சி வழக்கு ரைட்டுங்களா? அந்த அந்த பெல்ட் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆச்சு. அதனால பொள்ளாச்சியிலே ஜெயிச்சிருக்காரு. கேளுங்க, அது ஒரே ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் தான் ஜெயிச்சாரு. பொள்ளாச்சியிலே ஜெயிச்சிருக்காரு. இப்போ இல்ல, இப்போ நீங்க 19 சொல்றீங்க. 19 அப்ப அவர் நிக்கல. கேளுங்க, அவரு நிக்கல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஷ் அவுட், தொடர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஷ் அவுட். 12 தோல்வி பயணிச்சாங்க, 13 தோல்வி பயணிச்சாங்க. அதெல்லாம் ஓகே ஓகே, இதெல்லாம் வர நீங்க வரல. நீங்க நடுவுல வந்தா நானும் நடுவுல தான் வருவேன். நீங்க நடுவுல வந்தா நானும் நடுவுல தாங்க வருவேன். நீங்க ஏன் டைம்ல நீங்க ஏன் சார் வரீங்க? நீங்க நியாயமா பேசுறீங்க. நான் நியாயமா தாங்க பேசுறேன். அதனால இப்ப இந்த வழக்கு தீர்ப்பு அதிமுக ஆட்சியில நடந்த ஒரு கொடூரம் அப்படின்னு வர்றதுனால இது ஒரு மிகப்பெரிய மக்கள் இன்னைக்கு பொள்ளாச்சியிலேருந்து எனக்கு வராத ஃபோனே இல்லை. என் ஃபோன் ஃபுல்லாக எங்கேஜ்டு. அந்த அளவுக்கு வாழ்த்து செய்திகள் குவிஞ்சுது. ஏன்னா அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு வீட்டெல்லாம் மறந்து உழைச்சவங்க, பின்னாடி போயிட்டு நின்னவங்க நாங்கள் கிடையாது, உழைச்சவங்க. அதனால வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் பார்த்தது என்னன்னா, இவங்க வசதியாக ஒன்று மறக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது 4 பேரை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது ஒரு வீடியோ வெளியில் வருது. அந்த வீடியோவில் தான் அந்த பொண்ணு பெல்ட்டில் அடிக்கும்போது அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்ற அந்த அலறல். அந்த பொண்ணை நான் நேர்லேயே பார்த்தேன். ஐ வென்ட் டு த விட்னஸ் விக்டிம். நேரடியாக பார்த்தேன். நேரடியாக பார்க்கும்போது அது ஒரு பியூட்டி பார்லரில் பொள்ளாச்சி நேச்சுரல்ஸில் வேலை செஞ்ச பொண்ணு. அது கூட்டிகிட்டு போய் அதை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இவங்க எல்லா வேலையும் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? இவங்க இவ்வளோ பெரிய கிரைமை ஒரு 8 பொண்ணே வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய கேங்கா இவங்க வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் பண்ணி கடன் வாங்கக்கூடிய பெண்கள் தான் பலரும் பலியாயிருக்காங்க. அவங்கள கேரி பண்ணி தான் இந்த இவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யாரோ ஒரு விஐபி பையனுக்காக பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இந்த வீடியோக்கெல்லாம் எடுக்கப்பட்டது எல்லாமே அந்த விஐபியுடைய ஆட்களுக்கு பகிரப்பட்டு அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தை மறைச்சிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில சாருக்கு வராங்க பத்தியா? அவ்வளவு இல்லையே. இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் உங்க பார்வை இல்ல, எதுவும் ஆதாரம் இல்லாம நம்ம பேச முடியாது. ஒரு ஆதார ஜட்ஜ்மென்ட் இல்ல, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு வந்த பிறகு நிரூபிக்கப்பட்ட ஜட்ஜ்மென்ட் ஒரு விஷயம் தெரியும். பிரகாஷுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல தும்பை விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அத்தனை ஊடகவியலாளரையும் நிருபர்களையும் போய் 56 கேள்வி கேட்டு அவங்க போன் எல்லாம் புடுங்கி வச்சாங்க. இது பெரிய ஜனநாயகம். அதை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க முடியும். அதுக்கும் பொள்ளாச்சிக்கு என்னங்க சம்பந்தம்? அப்ப அது கேள்வி கேட்க முடியல. காரணம் என்னன்னா, நான் ஜெயலலிதாவுக்கு கூட பயந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்ற பத்திரிகையாளர்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயப்படுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது. உண்மையா இருக்குமா இல்லையா? 48 பிறல் சாட்சிகள் கிடையாது. 48 பேரும் அப்படியே சாட்சி சொன்னாங்க. அதற்காக காரணம் எங்க ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அப்ப மற்ற வழக்குல பிறல் சாட்சி சொன்னவர்களுக்கு எல்லாம் காரணம் இவர்கள் தான், திமுக ஆட்சி தான். திமுக அப்போ மற்ற வழக்குல எல்லாம் பிறல் சாட்சி வந்ததுக்கெல்லாம் காரணம் இவர்கள் ஆட்சி தான். அதையும் ஏத்துக்கணுமா இல்லையா? என்னன்னா, இந்த விஷயத்துல அரசியல் பார்க்காம ஒரு கடுமையான தண்டனை, பெண்களுக்கு கொடுமை செய்த காட்டு மிராண்டிகளுக்கு ஒரு சரியான தண்டனை கிடைத்திருக்குதுன்னா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவருக்கு பொள்ளாச்சில இருந்து நிறைய போன் வந்துச்சோ, சென்னையில இருந்து எனக்கு நிறைய போன் வந்துச்சு. இதே மாதிரி தீர்ப்பு எல்லாரையும் சேர்த்து ஞானசேகரன் வழக்குல வரணும், அண்ணா நகர் சிறுமி வழக்குல வரணும். அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் அங்க பாராட்டு விழா நடத்தினாங்களே, அந்த இடத்துல காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிக்கு 2 பேர் பாலியல் தொல்லை கொடுத்தாங்களே, அந்த வழக்கையும் இதே மாதிரி வரணும்னு அத்தனை பேர் கேட்கறாங்க. அதாவது அரசியல் இதுல இருக்கான நிச்சயமா இருக்கு. அதிமுக கொண்டாடின இந்த சம்பவத்தில் 7 ஆண்டுகளாக நடந்த சம்பவம். அப்ப கடந்த அந்த சம்பவங்கள் நடந்த 7 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி தான். அதனால அதிமுக அரசு நிச்சயமாக இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒரு டெக்னிக்கலா பல விஷயங்கள் சொன்னாரு. ஆனா சிபிஐக்கு கொண்டு போனதுக்கான என்ன காரணம்ன்றதை நான் கேட்டா அதுக்கு பதில் வரல. பரவாயில்ல. இப்போ முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த சார் யார்? அந்த சார்னு இன்பதுரை சார் கேட்டார்.
இப்போ அவரே சொன்னார், இது எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஆதாரத்தை கோர்ட்ல போய் சொல்லுங்க சார். கோர்ட்ல ஏன் சொல்லல, கோர்ட்ல என்ன பண்றீங்க? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு வந்து எஸ்ஐடி நீதிமன்றம் நியமிச்சிச்சு அண்ணா பல்கலைக்கழகம். அந்த எஸ்ஐடினா 3 பெண் உயர் அதிகாரிகள் IPS படிச்சவங்க. அவர்கள் இத வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த யார் அந்த சார் என்பது FIRல கிடையாது. மீண்டும் சொல்றேன், யார் அந்த சார் என்று FIRல போடல, பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சார்னு சொன்னாங்க. இவர்களா யார் அந்த சார்ன்றத காயின் பண்ணாங்க. ஒரு சாருக்கு இங்க இருந்து போன் பண்ணாங்கன்னா அந்த பெண் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கு. அப்ப அது FIRல அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த சார் வந்து அப்படி யாரும் இல்லைன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ திரு பிரகாஷ் கிட்ட வந்து நீங்க போய் ஏன் சார் உங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொண்டுட்டு போய் நீங்க நீதிமன்றத்துல கொடுக்கலன்னு கேக்குற இன்பதுரை சார், இந்த யார் இந்த சார்னு இவங்களுக்கு தெரியலையே, எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, இந்த ஆதாரங்களை கொண்டு போய் அவங்க நீதிமன்றத்துல கொடுக்கணும். கொடுக்கலைன்னா அதிமுக இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, துணிச்சலா வந்து புகார் கொடுக்கிறா, அந்த புகார் பெண்ணை கொச்சைப்படுத்துற மாதிரி மீண்டும் இன்னொரு ஆள் இருக்காங்க, இன்னொரு ஆளுக்கு தொடர்ந்து பேசுவது, ஒரு துணிச்சலா புகார் கொடுத்த பெண்ணை கொச்சைப்படுத்துவது, இதை அனுமதிக்க முடியாது. இந்த யார் சார் என்பது குற்றப்பத்திரிகையில் இல்லைன்னா அதிமுக நிச்சயமாக மன்னிப்பு கேட்கணும். பொறுப்புள்ள கமிஷனர் அது மாதிரி இல்லன்றாரா? அமைதியா கமிஷனர் மறுநாளே, சம்பவம் நடந்த மறுநாளே குற்றவாளி ஒருவர் அப்படின்னு சொன்னதான் இந்த வழக்கோட அடிப்படை. எந்த அடிப்படையில் அப்படி சொன்னீங்க தான் நீதிமன்றம் கேட்டுச்சு. இருக்கு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு அதிகாரி ரிசைன்மென்ட் தெரியுமா? ஒரு ரிசைன்மென்ட் போனாரு, எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? இதுதான் அழுத்தம், அரசு கொடுத்த அழுத்தம். நான் சொல்றேன் அவர் பிரகாஷ் சொன்ன மாதிரி வர முக்கியமானவங்களுக்கு எல்லாம் சம்பந்தமான ஒரு IPS அதிகாரி பொதுமக்களை விட்டுருங்க, போலீஸ்க்கே பாலியல் தொல்லை.